أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய அருளால் குர்ஆனுடைய ஜுசுக்களில் ஒவ்வொரு ஜுசுவாக இறைவன் நமக்கு உளவியல் ரீதியாகவும் சமூகவியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தரான் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய இறுதி நாளில் நம்ம இருக்கோம். இறுதி ஜுசுவான 30வது ஜுசுவில் நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இந்த ஜுசு 30ல் அம்மா ஜுசுன்னு நம்ம பரவலாக சொல்லுவோம். நிறைய குட்டி குட்டி சூறாஸ் நம்ம பார்க்க முடியும். சூறாக்கள் குட்டி குட்டியாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் ரொம்ப அதிகம். இறைவனுடைய நினைவூட்டல், மறுமை அப்படிங்கிறதுடைய கான்செப்டு, இன்னும் மனிதனுடைய உளவியல் என்ன, சமூக எச்சரிக்கை என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ சைக்காலஜிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறான். செல்ஃப் டிசெப்ஷன். சூரா அல் இன்ஃபித்தாரில் கூட அல்லாஹ் சொல்கிறான், ஓ மனிதனே, உன்னை உன் இறைவனிடமிருந்து ஏமாற்றியது என்ன? அப்போது நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறது அப்படிங்கிறது இறைவன்கிட்ட நம்ம ஏமாற்றிக்கிறோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அல்லாவை ஏமாற்றிட்டோம், அல்லாஹ் படைத்த படைப்புகளை ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே நம்ம அவங்கள ஏமாற்றலை, நம்மளை நாமளே தான் ஏமாற்றிக்கிறோம். ஸோ மனுஷன் என்ன தவறு செஞ்சாலுமே அது தவறுங்கிறத ஒத்துக்காமல் மற்றவங்க மேலே பழி போட்டு என் பக்கத்தில் உள்ள நியாயத்தை மட்டுமே நான் பேசுகிறேன். ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படின்னா, என்னையே நான் ஏமாற்றி கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது நிறைய விஷயங்களில் பொருந்தும். எனக்கு தான் கோவம் வந்திருக்கும், நான் தான் வார்த்தையை விட்டுருப்பேன். ஆனால் நீ தான் என்னை கோவப்படுத்தின, உன்னால தான் நான் இது பண்ணேன். அவங்கனால பண்ணாலுமே செய்யலாமா? கோவத்தில் அவ்வளோ வார்த்தைகளை விடலாமா? என்ன தான் இருந்தாலுமே அப்போது நமக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, நம்மளை யாராவது தூண்டி விட்டாலும் கூட நம்ம அதன் மூலமாக ஓவராக ரியாக்ட் பண்ண பிறகு, நீங்கள் தான் என்னை தூண்டி விட்டீங்க, அதனால தான் நான் ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்படி சொன்னாலுமே நம்ம தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். மற்றவங்க எப்படி பண்ணாலும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். அது இல்லாததுனால தான் என்னாகுது, நமக்கு நிறைய பிரச்சனை. இது எல்லாவற்றுக்குமே பொருந்தும். ஸோ அல்லாவை நம்ம ஏமாற்ற முடியாது, மற்றவர்களை நம்மளால் ஏமாற்ற முடியாது, நம்மளை நாமளே தான் ஏமாற்றிட்டு இருக்கோம். ஸோ இதை ரப்பு நமக்கு சொல்லித்தரான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், அதாவது உடனடியாக எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதையும் ஆஹிராவை ஃபோக்கஸ் பண்ணுறதையும் கம்பேர் பண்ணி அல்லாஹ் சொல்கிறான். சூரா கியாமால, இந்த உலகத்தை நீங்கள் விரும்புகிறீங்க, மறுமையை விட்டுறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம எல்லாருக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் மேலே ரொம்ப ஆசைகள் இருக்குது. ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ இதை டோப்பமைன் அடிக்ஷன்னு கூட சொல்லுவாங்க. என்னென்னா, எனக்கு உடனடியாக ஒரு சந்தோஷம் கிடைக்கிதுல்ல, அதுக்காக நான் ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்ல, டக்குன்னு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரியான இம்மையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை தான் நம்ம விரும்பக்கூடியவர்களாக அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னும் நம்மளை நெடுதூரம் கொண்டு போகக்கூடிய நல்ல விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்துறதுக்கு மறக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு இப்போவே வேணும், உடனடியாக வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோமோ, அந்தந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆகுது, இது இப்போவோட முடிஞ்சிருது.
என் பிள்ளை நிறைய படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்லாம் விரும்புகிறோம். சரி, மார்க் எடுக்குது, அது ஸ்கூலோடு முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு அப்போ என் குழந்தைக்கு நான் என்னென்ன கொடுக்குறேங்கிறது இருக்குல்ல. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் வந்து வீடு கட்டிட்டா போதும். வீடு கட்டியாச்சு, அதுக்கப்புறம் வீட்டை பராமரிக்கணுமே. எத்தனை பேர் கடனை வாங்கி லோன் எடுத்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அதை கட்ட முடியாமல் லோனும் பாதி கட்டியிருப்பாங்க. ஒரு ஒரு 5 வருஷம் கூட கட்டியிருப்பாங்கன்னு வைங்களேன். லோனும் கட்டியிருப்பாங்க, அதுக்கு மேலே கட்டவும் முடியாமல் வீட்டையும் கொடுத்துருவாங்க, காசும் போச்சு. ஏன்னா எனக்கு இம்மையிலேயே இந்த இது எனக்கு வேணும், இப்போவே வேணும் அப்படின்னு ஷார்ட் டேர்மாக அவங்க யோசித்ததன் விளைவு. அப்போது எனக்கு எல்லாமே வந்து உடனடியாக கிடச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து நம்ம எனக்கு நிதானமாக கிடைச்சாலும் லைஃப் லாங் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பொறுமையோட அதுக்காக வெயிட் பண்ணணும், அதுக்காக முயற்சி பண்ணணும். அதுக்காக இம்மையுடைய வாழ்க்கைக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் எதுவுமே முயற்சி பண்ணாதீங்கன்னு நல்லா சொல்லலை. கண்டிப்பாக முயற்சி பண்ணணும், வேலை செய்யணும். வேலை செஞ்சு நீங்கள் அவ்வளோ சம்பாதிச்சாதான் ஜக்காத்து கொடுக்க முடியும். அதெல்லாம் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதுக்கான பொறுமை நமக்கு வேண்டும். உடனடியாக நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம எதிர்பார்க்காம டைம் எடுத்தாலும் நமக்கு நல்லதே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத ரப்பு நமக்கு சொல்லித்தரான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியர் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி மைண்ட் செட். அதாவது பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய அந்த மனநிலை, பொறுப்புணர்வு. சூரா ஜல்சாலால ஒரு துகள் அளவு நன்மை செய்தாலும் காண்பான், தீமை செய்தாலும் காண்பான். கியாமத்தில், அதாவது அல்லாவுடைய புறத்தில் நம்ம என்ன செஞ்சுருந்தாலும் அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே பொறுப்போடு இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நாம் தான் பொறுப்பு. அந்த பொறுப்போடு நாம் இருக்கணும். இன்ஃபேக்ட் நம்ம செய்யக்கூடியது யாருக்குமே தெரியலை, நம்ம வந்து தனிமையில் தான் அதை செய்கிறோம் அப்படின்னாலுமே நான் செய்கிற செயலுக்கு நான் தான் பொறுப்பு. இதனால் வரக்கூடிய பாதகங்கள் சாதகங்கள் எல்லாமே எனக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிறத உணர்ந்து செய்யணும். ஸோ இந்த பொறுப்புணர்ச்சி நம்மளில் ரொம்ப குறைவாக இருக்குமா. நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, நான் சொல்கிறத கேளுங்கன்ற அதிகாரம் இருக்குது. ஆனால் நான் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை சொல்லித்தரேன், எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னா அது ரொம்ப கம்மி. ரீசண்டாக கூட நம்ம குரூப்பில் வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு நிறைய அதாவது தெரியாமல் அவங்க பண்ணது தான், பட் ஆனால் நிறைய ஃபோட்டோஸ் வந்து அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட 250 ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு அது எல்லாத்தையுமே அவங்க நினச்சிருந்தா அழிக்க முடியும். பட் ஃபோன் ரீப்பேர் அப்படின்ட்டு அவங்க அழிக்கலை, நம்மளை அழிக்க சொன்னாங்க. இவ்வளோ 200 ஃபோட்டோஸை ஒரு குரூப்பில் அழிக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம். அப்போது இந்த இடத்துல நம்மளுடைய பொறுப்புணர்வுன்றது ஒன்று இருக்குல்ல. நம்ம பண்ண தப்புக்காக இன்னொருத்தவங்கள வேலை வாங்குகிறோமே, சரி அப்படியே வாங்கினாலுமே அதுக்காக நம்ம வந்து ஒரு மன்னிப்பு கேட்குறதோ, ஒரு பொது இடத்துல வச்சு மன்னிப்பு கேட்குறதோ அல்லது அதுக்கான விலை என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அப்போ இதை நம்ம பண்ண மறுக்கிறது தான் பொறுப்பை நம்ம விடுறதுன்னு அர்த்தம். ஸோ இது சாதாரணமாக தெரியலாம், இது என்ன அவங்க தெரியாமல் பண்ணது தானே அப்படின்னு. தெரியாமல் பண்ணது தான். ஆனால் அவங்க தெரியாமல் பண்ணதுக்கு அட்மின் என்ன பண்ணாங்க? அட்மின் ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்? அப்போது அட்மின் ஒரு விஷயம் பண்ணுறதுனால தான், ஒரு குரூப்பை ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இடைசங்கள் நம்ம கொடுக்குறோம். இது இங்கேன்னு இல்லை, எங்கேயுமே நம்மளால் ஒரு இடைஞ்சல் வருது அப்படிங்கிறப்போ பொறுப்பெடுத்து அங்கே நம்ம ஏதாவது செய்யணும். நம்ம வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆகக்கூடாது.
அப்படி எஸ்கேப் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பொறுப்புணர்வு குறைஞ்சி போகும். அப்போ அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குறதும் வந்து தப்பு கிடையாது. நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நீங்கள் வந்து எங்கேயுமே என்னைய மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் வருத்தமே படக்கூடாது. பிகாஸ் அது வந்து ஒரு பேசிக். என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை அப்படிங்கிற இதில் நான் சொல்லக்கூடியது மன்னிப்பு. அதுக்குன்னு வந்து நான் செய்யாத தப்புக்கெல்லாம் போய் போய் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லணும்னு நான் பேசலை. தப்பு பண்ணால் அதை திருத்த முயற்சி பண்ணணும். திருத்த முடியாத சூழல் அப்படின்னா அப்போ நம்ம மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் சொன்னேன். இது இல்லாமல் நம்ம லைஃப்பில் எக்கச்சக்கமான விஷயங்களில் இதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பண்ண தவறுகளை பொறுப்பெடுத்துக்காமல் நம்ம பாட்டுக்கு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு விஷயத்தையுமே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அல்லாஹ் உங்களை வந்து கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து டிசிப்ளினாக நம்மளோட கேரக்டரை வந்து பில்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது வரும். அடுத்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன். ஆஹா, இந்த நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன் தான் இருக்கிற எல்லா முஸ்லீம் லேடிஸ்க்குமே இருக்குது. நம்ம என்னைக்காச்சும் பாசிட்டிவாக யோசிக்கிறோமா? சூரா ஆதியாத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் நன்றி இல்லாதவன். எப்போவுமே என்கிட்ட எது இல்லையோ அதை நினச்சி தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் எது இருக்கோ அதை கொண்டு நான் சந்தோஷப்படுறதே இல்லையே. நல்லா பாருங்களேன், சிலர்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் சில விஷயங்கள் இருக்காது. அவங்களுக்கு அதுதான் பெரிய விஷயமா இருக்கும். சிலர் நல்ல ஃபேமிலியில் இருப்பாங்க, குழந்தைகள்லாம் நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக சொல் பேச்சு கேட்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனாலும் சொந்த வீடு கட்டலை அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் யாராவது ஒருத்தவங்க அவங்கள ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, அதை இன்னும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு வந்து வீடு இருக்கும், அவங்க நல்ல நல்ல ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். ஆனால் சில உறவுகள் அவங்கள விட்டு போயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? அல்லாஹ் எல்லாருக்குமே ஒன்றை கொடுத்து ஒன்றை கொடுக்காம தான் வச்சுருப்பான். அப்போது எது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டு அதுக்காக அல்லாஹ்க்கு நன்றி சொல்லணும்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எது அல்லாஹ் நமக்கு தரலையோ அதை நினச்சி தான் வருத்தப்படுறோம். அதுக்காக தான் நம்ம துவா செய்கிறோம். ஸோ எப்போவுமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுக்காக நம்ம வந்து நன்றி சொல்லணும். நமக்கு என்ன அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்த்து நம்ம நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளே ஆனால் என்ன பண்ணுவோம், எது யார்கிட்ட இல்லையோ அதுக்காக துவா செய்ய தான் நம்மளே துவா கற்றுக் கொடுப்போம் இல்லை? குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம துவா சொல்லி கொடுப்போம், வீடு இல்லாதவங்களுக்கு நம்ம துவா சொல்லி கொடுப்போம், நிம்மதி இல்லாதவங்களுக்கு நம்ம துவா சொல்லி தருவோம். ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். குழந்தை இல்லைன்னாலும் கணவர் நல்லபடியாக பார்த்துருப்பாரு, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க முயற்சியும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இல்லைங்கள, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். பட் நம்மளுமே என்ன பண்ணுவோம், அவங்கக்கிட்ட எதை இல்லையோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் அவங்களுக்கு நம்ம எல்லாமே சொல்கிறோம். ஆனால் எது இருக்கோ அதை அவங்களுக்காக வாழ்த்த மாட்டோம். பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, நல்லபடியாக இருங்கம்மா, எப்போவுமே நல்லா இருங்கம்மா இப்படியே அப்படின்னு ஏன் நம்ம சொல்லித்தர மாட்டோம்? பரவாயில்லம்மா, நீங்கள் வந்து வீடு இப்போ வாடகை வீட்டில் இருந்தாலும் நல்ல பரக்கத்தாக இருக்குது, நீங்கள் நல்லபடியாக இருங்க அப்படின்ற மாதிரி ஏன் சொல்ல மாட்டோம்? நீ படிக்கலை அப்படின்னாலுமே நீ ஞானத்தோடு நடந்துக்கிற, பகுத்தறிவோடு நடந்துக்கிற, படிச்சிருந்தா கூட இப்படிலாம் இருக்கம்மா, படித்த பிள்ளைங்க கூட இப்படி இல்லைம்மா, சூப்பர்மா அப்படின்னு ஏன் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை பற்றி நம்ம பேச மாட்டோம்?
ஏன் அவங்கக்கிட்ட இல்லாததை பற்றி மட்டுமே நம்ம பேசுகிறோம்? ஏன்னா நம்மளையவே அப்படி தான் பார்க்குறோம். அதனால தான் மற்றவங்களையும் அப்படி பார்க்குறோம். புரியுதா? அப்போது நெகட்டிவான இந்த திங்கிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது கூடாது. எப்போவுமே பாசிட்டிவாக நம்மக்கிட்ட எது இருக்கோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இருக்கிறத கொண்டு திருப்தி அடையக்கூடிய மனநிலை. ஸோ இதெல்லாம் சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸில் நம்ம பார்க்க முடியும் இந்த ஜுசு 30. இப்போ சோஷியாலஜிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெல்த் காம்படிஷன் சொசைட்டி சூரா தக்காசூரில் இந்த போட்டி, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒருவருக்கு ஒருத்தர் ஏற்படக்கூடிய இந்த பொருளாதார போட்டி அப்படிங்கிறது உங்களை திசை திருப்புது. இன்றைக்கி நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பொருளாதாரம்தான். இவ்வளோ இந்த யுத்தம் நடக்குதுங்கிறாங்க, கேஸ் தட்டுப்பாடுங்கிறாங்க, இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் எதுக்காக? பணத்துக்காக தானே, அந்த அதிகாரத்துக்காக தானே. இங்கே எல்லாத்துக்குமே காம்படிஷன். உலக நாடுகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன போட்டி போடுதுன்னா, நான் பெருசா நீ பெருசா, என்கிட்ட பணம் அதிகமாக இருக்கா உங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்கா, இதை வச்சு தான் போட்டியே. இது உலக நாடுகள்லேயும் பொருந்துது, வீட்டுக்குள்ளேயும் பொருந்துது. அப்போது இந்த ஸ்டேட்டஸ் பேஸ்டு ஐடென்டிட்டி, நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களோட வேல்யூ அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் உண்மையிலேயே என்ன மாதிரி நடத்தை கொண்டு இருக்கோமோ அதுதான் நம்மளோட வேல்யூ. அது நாடுகளாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும். சரியா? நம்ம கொஞ்சம் அரசியலையுமே கவனிக்கணும். எம்என்சி கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அரசியலை பார்க்கத்தான் போனாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சொசைட்டியோடைய பேஸ் தெரியாமல் நம்ம இருக்கோம். பெண்களாக இருக்கோம், ஆனால் ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியலை, மக்கள் எதனால் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியலை. நம்ம அதிகமாக பாலஸ்தீனுக்காக ஃபீல் பண்ணது உண்டு. ஆனால் நம்மள யாருமே நம்ம வீட்டு பக்கத்தில் சாதாரண ஆள் அவங்களுக்காக ஃபீல் பண்ணது இல்லை. ஆமாவா இல்லையா? எத்தனையோ பேர் அவங்க வீட்டிலையே அவங்கவுங்க வீடுகளில் இருந்தே விரட்டப்படுறாங்க. அவங்களுக்கே ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. டாக்டர்லாம் அவங்களுக்கான சாலிட் சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டு கடைசியில் அந்த பிள்ளைங்களுக்கு வேலை சரியாக அமைய மாட்டேங்குது. ரொம்ப அடிமட்ட வேலை ஜாஸ்தி, சம்பளம் கம்மி. இன்ஃபேக்ட் ஒரு டிகிரி வாங்கின பிள்ளை வாங்குகிற சம்பளத்தை விட ஒன்றுமே படிக்காத பிள்ளை ஒரு பரோட்டா மாஸ்டராக போனால் கூட ஒரு நாளைக்கு மினிமம் 800 வாங்கிட்டு வந்துடும். ஆனால் இந்த டிகிரி படித்த டீச்சர் வேலையில் இருக்கிறவங்க மாதத்துக்கே 8000 தான் வாங்குகிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கோம். அதெல்லாம் விடுங்க, உஸ்தாமார்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? ஜமாத்தாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், எவ்வளோ கொடுக்குறீங்க? உங்களோட குழந்தைங்க படிக்கக்கூடிய உஸ்தாமாருக்கு. அப்போது விஷயம் என்னென்னா, இந்த பொருளாதார போட்டிங்கிறது நாடு முழுவதும் நடக்குது, வீடு முழுவதும் நடக்குது. ஆனால் உண்மையிலேயே பொருளாதாரத்தை வச்சு தான் வேல்யூ இருக்கானா? இல்லை. ஆனால் நம்மளுடைய நடவடிக்கைகளை வச்சு வேல்யூ இருக்குது. அதே சமயம் பொருளாதாரத்தை நம்ம சரியாக கையாளணும். நம்ம யாருக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது உண்டு. நம்ம பெரிய பெரிய மால்லலாம் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே சொல்லாமல் வாங்கிக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன கடைகளில் போயிட்டு பேரம் பேசுவோம். இது மட்டும் கிடையாது, எஜுகேஷன்லேயும் அப்படி தான். பெரிய பெரிய ஸ்கூல், காலேஜு, மற்ற இடத்துலலாம் கேட்குற பணத்தை கொடுத்துட்றோம். ஆனால் ஒரு சின்ன சின்ன டியூஷன் மிஸ்ஸு, இன்னும்
இந்த மதரசா இதிலலாம் வந்து நம்ம பேரம் பேசுவோம். ஸோ எதில் நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த புறம் பேசுகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒட்டுமொத்த கேரக்டருமே வந்து டிஸ்ட்ராய்ட் ஆயிரும். அதாவது அழிஞ்சிடும். நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும், எவ்வளோ நற்செயல்கள் செஞ்சாலும், புறம் பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடும். சூரா ஹுமஸால அல்லாஹ் சொல்லுவான், புறம் பேசுவோருக்கு நாசம்தான். இந்த விடைமா நமக்கு ஒரு ஆயத்து வேணும் பாருங்கள். நம்ம ஈஸியாக அது புறம்ங்கிறதே தெரியாமல் புறம் பேசிகிட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்களாம், யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், ஒருத்தவங்க செஞ்சதை ஒருத்தவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தப்பை நான் சொன்னாலும் அது புறம் பேசுகிறது தானா அப்படின்னு. நபி சொன்னாங்களாம், அவர் இல்லாதப்போ அவர் செஞ்சதையே நீ சொன்னாலும் அது புறம் பேசுகிறது தான். செய்யாததை சொன்னினா நீ அவதூறு சொன்னவனா ஆகிருவ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போது இந்த பின்னாடி அவர் இல்லாத நேரத்தில் அவங்க செஞ்ச செயல்களை பற்றி நம்ம பேசுகிறதுங்கிறது புறம் பேசுகிறது தான். செஞ்ச செயலை பேசுனா புறம் பேசுகிறது, செய்யாத செயலை பேசுனா அவதூறு பேசுகிறது. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போது ஒருத்தவங்க இல்லாத இடத்துல அவங்கள பற்றி நம்ம வந்து பெருசாக எதுவுமே பேசக்கூடாது. ஸோ இது வந்து டாக்ஸிக் கம்யூனிகேஷன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்கள பற்றி இன்னொருத்தவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது நம்மளுடைய நம்பகத்தன்மை குறைஞ்சி போகும். அவங்க என்ன, இப்போது நான் இருக்கேன், நான் இப்போ ஒரு சிஸ்டரை பற்றி இன்னொரு சிஸ்டர்கிட்ட எப்போ பாரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ அந்த சிஸ்டர் என்ன நினப்பாங்க, இவங்க என்ன எப்போ பாரு குறை சொல்கிறாங்க அப்படின்னு நினப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே இருக்கக்கூடிய மரியாதை குறைஞ்சிரும். ஸோ இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் புறம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய மரியாதை உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறான். ஸோ ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேச்சு பேசுகிறோம், எவ்வளோ சோஷியல் மீடியா ட்ரால் அப்படின்ட்டு என்னென்ன பண்ணுது. ஸோ விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மாவை, உங்களுடைய உயிரை வந்து டிஃபைன் பண்ணும், உங்கள் நஃப்ஸை சரி பண்ணும். ஸோ பேச்சு ரொம்ப முக்கியம். அடுத்து சமூக ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வந்து உதறி தள்ளுறது, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒழுங்காக வீட்டில் வேலையெல்லாம் பார்க்குறோம், ஆனால் பொறுப்பெடுக்க மாட்டோம். வேலை யார் வேணால் பார்த்துருவாங்க, பொறுப்பெடுக்கணும். அதாவது எல்லா வேலையும் நானே பார்க்குறதுங்கிறது பொறுப்பு கிடையாது. யார் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு நான் பிரித்து தரணும். அவங்கவுங்களுக்கு அந்த வேலையை சொல்லி கொடுக்கணும், அந்த வேலையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லாரோட துணியையும் நானே கையில் துவைக்கிறேன், அது ஒரு மேட்டரே இல்லை. எல்லாரோடைய துணியையும் நீ துவமா, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அவங்கள துவைக்க கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி எல்லாம் வாஷிங் மிஷின் வந்துடுச்சு, கயிறு. ஆனால் வாஷிங் மிஷின் இல்லைன்னா அவங்க பிள்ளை என்ன பண்ணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ எல்லாத்தையுமே ஒரு மிஷினை நம்பி தான் நம்ம இருக்கோம். ஆனால் அது இல்லாத பட்சத்துக்கு எது இருக்கோ இல்லையோ இருக்கிறத வச்சு நம்ம சர்வைவ் பண்ணக்கூடிய தரத்தில் நம்ம குழந்தைங்கள நம்ம வளர்க்கணும். நிஜமாக ஏன் நான் வந்து வேலைகள் அப்படிங்கிறதுல வந்து அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரதில்ல. அதனால் அந்த குழந்தைங்க தான் கஷ்டப்படுது பின்னாட்களில். அந்த பிள்ளை படிப்பு விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாகவோ வெளியே போகுது, ஹாஸ்டல் போகுது, இல்லைன்னா திருமணமாகி அடுத்த வீட்டுக்கு போகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பிள்ளை செய்ய வேண்டிய வேலைகள்னு சிலது இருக்குது. அப்போது அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து தான் நான் அனுப்ப முடியும். பையனுக்குமே அப்படித்தான். அதிகமாக பசங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து ஸ்டே பண்ண கூடிய, வெளிநாடுகளில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய பசங்கள்லாம் நல்லா வேலைகளெல்லாம் தரமாக கற்றுக்குருவாங்க. ஏன்னா அவங்க இங்கே வந்து எல்லாரோடையும் சேர்ந்து செயல்படுறதுனால.
ஆனால் நம்ம பெண்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் கம்மி. அம்மாக்கிட்டேயே தான் நம்ம இருக்கோம். அப்படிங்கிறப்ப அம்மா எல்லாத்தையுமே அம்மாவே இழுத்து போட்டு செய்கிறோம். அதனால் அந்த பிள்ளைக்கு பெருசாக அவேர்னஸ் இருக்காது. அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்கிறது அப்படிங்கிறது விஷயம் இல்லை. எந்த வேலையை எப்படி செய்யணும்னு சமூகத்துக்கு நான் சொல்லி கொடுக்கணும். அதுதான் என் பொறுப்பு. ஸோ இப்போ நான் குரான் கிளாஸ் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து ஒவ்வொருத்தவங்க நீங்கள் டவுட்டு கேளுங்க, நான் அதுக்கு கிளியர் பண்ணி தரேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. குரானில் இருக்குது போய் பாருங்க அப்படின்னு குரானை கற்றுக் கொடுத்துட்டு குரானில் தான் உங்களை பார்க்க வைக்கணும். இதுதான் பொறுப்பு. இதை விட்டுட்டு குரான் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கெலாம் புரியாது, சரியா? அப்போ உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து காணிக்கை கொடுக்கணும். இந்த மாதிரி நான் பேச ஆரம்பித்தா அல்லாஹ் என்னை வந்து சூப்பராக வழி நடத்துவான். என்னைய தூக்கி வீசிடுவான். எனக்கான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. புரியுதா? அப்போது நம்மளுடைய செயல் ரொம்ப முக்கியம், பொறுப்பு ரொம்ப முக்கியம். என் பொறுப்பை என்னென்னா மற்றவங்களை அவங்களுடைய பாதையில் போக விடணும், அவங்களுக்கு வழிகாட்டணுமே ஒழிய அவங்க வாழ்க்கையும் சேர்த்து நான் வாழக்கூடாது. ரொம்ப முக்கியம். பொறுப்பை நீங்கள் வந்து உணர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃபே மாறும். ஸோ சோஷியல்லையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கோம். மற்றவங்களை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துகிறோம். அதுவும் ஏழையாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்துகிறோம். ஏழைன்னு மட்டும் கிடையாது, கணவனால் பிரிந்திருக்கக்கூடிய பெண்கள், இன்னும் வந்து கொஞ்சம் குழந்தை இல்லாத பெண்கள், எது அவங்கக்கிட்ட இல்லையோ அவங்களெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு இந்த சமூகம் தள்ளி வைக்குது, அவங்களெல்லாம் உதாசீனப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி இதை வச்செல்லாம் நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது, நம்ம பொறுப்போடு நடந்துக்கிறணும் அப்படின்னு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பவரை எப்படி நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய இந்த திமிருத்தனத்தினால என்ன நடக்குது. சூரா அலக்கில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் எல்லை மீறுகிறான். நமக்கு எனக்கு பவர் இருக்குது, நான் வந்து இப்போ வந்து குரூப் அட்மினாக இருக்கேன் அப்படின்னு என் இஷ்டத்துக்கு நான் எல்லாமே பண்ண முடியாது. எல்லை மீறி நான் பேசினேன் அப்படின்னா நீங்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. கரெக்டாக? அப்போது ஒரு பவர் எனக்கு இருக்குங்கிறதுக்காக என் இஷ்டத்துக்கு இன்னொருத்தவங்களுடைய எல்லைக்குள்ளே நான் போகக்கூடாது. நான் தான் அம்மா, நான் தான் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள ஆட்களுடைய எல்லா முடிவுகள்லையும் தலையிடக்கூடாது. நான் தான் நாத்தனார், இருந்துட்டு போட்டோம். அதுக்குன்னு மற்றவங்களுடைய முடிவுகளில் நம்ம வந்து இன்டர்ஃபியர் ஆகலாமா? கூடாதுல்ல. அதுதான். ஸோ இதே மாதிரி தான் அமெரிக்கா எனக்கு எல்லா பவரும் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகள்கிட்டையுமே வந்து இன்டர்ஃபியர் ஆகிறது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பிரச்சனை. இன்ஃபேக்ட் இப்போது யூஏஇயில் கூட மிசைல்ஸ் வந்து ஈரான் அனுப்புது அப்படின்னா யுஏஇயில் அமெரிக்காவோட ஆர்மி ஃபோர்ஸ் இருக்குது. அமெரிக்காவோட நிறைய விஷயங்கள் இங்கேட்டுருக்கு. யோசிச்சு பாருங்கள், அவங்க வீட்டு பொருள் எதுக்கு இங்கே வருது? புரியுதா? இப்போது நம்ம எல்லோரும் பக்கத்து வீடாக இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன பண்ணுறான், அவன் இந்த சொசைட்டியில் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிற நிறைய பொருட்களை கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து வச்சுட்டு போகிறான். வச்சுட்டு இந்த இடம் எனக்கு சொந்தம், இந்த ரூமு எங்களுக்கு சொந்தம், இந்த ரூமில் எங்கள் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டை விட்டுட்டு மற்றவங்க வீட்டில் உள்ள ரூமையெல்லாம் ஆக்குபை பண்ணியாச்சு. கேட்கவே என்னடா இது எப்படி சாத்தியம் அப்படி சொல்கிறோம்ல. ஆனால் அமெரிக்கா வந்து ப்ராக்டிக்கலாகவே இதை பண்ணி வச்சுருக்கு. அப்போது என்கிட்ட பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என் எல்லையை மீறக்கூடாதுல்ல. ஸோ இது அமெரிக்கா மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லேயுமே இது நடக்குது. எல்லைக்கு தானே இங்கே பிரச்சனையே. ஸோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே எல்லை மீறுறது
இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட எவ்வளோ பவர் இருந்தாலும் நம்ம தன்மையாக இருக்கணும், ரொம்ப வந்து பணிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ ஃபைனலாக இதில் நம்ம பார்க்குறது வந்து இறைவன் வந்து ஒருவன் தான். அவன்கிட்ட இருந்து நம்ம வந்து பாதுகாப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் நமக்கு இன்னர் பீஸை ஏற்படுத்தும். சூரா ஃபலக்கு, சூரா நாஸ்லாம் வந்து அதுதான். இந்த குல் சூரா 4மே ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த சூரா ஃபலக்கும் நாஸும் நமக்கான எல்லா பிரச்சனைக்குமே நம்ம இந்த சூறாவை வந்து ஓதலாம். அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் வந்து நம்ம வாழ்க்கையுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த அத்தியாயத்தில், இந்த ஜுஸூவில் நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம செய்யாத செயல்களும் கூட நம்ம யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்களும் கூட கணக்கில் வரும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃபே வந்து உடஞ்சி போயிடும். இன்னும் வந்து நான் எந்த அளவுக்கு நன்றியோடு இருக்கேனோ அந்த அளவுக்கு என்னுடைய ஆன்மா சுத்தமாக அடையும். இன்னும் வந்து என்னுடைய அந்த ஈகோ தான் என்னோட மிகப்பெரிய எனிமி. ஆக்கிரா, இந்த கியாமத்துடைய மைண்ட் செட்டு நமக்கு எப்போவுமே வேணும். அப்போ தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ என்னதான் இந்த உலகம் நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் குர்ஆன் நம்மளை ரீசெட் பண்ணிடும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 30 ஜுஸுவுமே நமக்கு நிறைய படிப்பினைகள் தந்துச்சு இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.